படத்துல வந்து ஒரு பாத்தாக இருந்தவங்களுக்கு ஆன்மீக ஊர்வலம் போன மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த படத்தின் மூலமாக அந்த அனுபவம் எங்களுக்கும் கிடைக்க போது நினைக்கும் போது பூரிப்பு அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம். நான் பேசிருக்கும் போது கிரீஷ் சார் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமாக இந்த இடத்துல இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஈவெண்ட்டுக்கான பிரீஃபிங் வாங்கும்போது இந்த படத்தை வந்து யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான காரணம் என்னன்னா, எத்தனையோ படங்கள் நம்ம பாக்குறோம், ஒவ்வொரு படமும் வந்து கமர்ஷியலாக இருக்கணும், கமர்ஷியல் இன்டென்ட் இருக்கணும் அப்படின்னு நிறைய தயாரிப்பாளர்கள் ஆசைப்படுவாங்க. அதுக்கான காரணம் ஆப்வியஸாக பினான்ஸ் ரீதியாக நிறைய விஷயங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா முக்கியமாக இந்த படத்தை தயாரிச்ச அந்த தயாரிப்பாளருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் சாமியோட இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. 80th and 85th பர்த்டே ஆஃப் பாபா வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணிருக்காருன்னு கேட்கும்போது அதனாலேயே இந்த படத்துக்கு இன்னும் நிறைய அருள் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவருடைய டிவைன் பிரசன்ஸ் வந்து has truly enlightened the film. So Giri sir, thank you so much for putting this together for us. And அவருக்காக நிச்சயமாக ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். With the sole intention of divinity அவர் இவ்வளவு தூரம் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த படம், இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு சுவாமியினுடைய பிளெஸிங்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமாக தேவையோ அதே மாதிரி இந்த படத்தினுடைய குழுவுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்த ஒரு நபர் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறாரு. ரத்னாகர் சார், வித்வுட் யூ டெஃபினெட்லி திஸ் வுடன்ட் ஹேவ் பீன் பாசிபிள். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். யூ ட்ரூலி 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 a blessing to us. And நீங்க சப்போர்ட் பண்ணது எங்களால நிச்சயமாக மறக்க முடியாது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த நேரத்துல சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம். Thank you very much for joining as well. And once again I would like to have Suresh sir onto the dais to do the honors. சினிமாவுக்கு இருந்த ஒரு நபர் and இவர் தொட்டாலே பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். I would like to welcome திரு கலைப்புலி எஸ் தானு அவர்கள். Can we please have you onto the dais? இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அரங்கம் அமர் ஆன்றோர்களே, ஆன்மீக சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் அருமைகளில் ஓரிரு நிமிடங்களில் என் உரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன். சற்றொப்ப 65 ஆண்டுகளுக்கு முன் சத்ய சாய்பாபாவை வட சென்னையில் காசிமேடு பகுதியில் இருந்திருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய விஜயா நர்சிங் ஹோம், இப்பொழுது எம்வி மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நிபுணருடைய அப்பா எம் விஸ்வநாதன், அவருடைய அந்த மருத்துவமனைக்கு பின்புறமாக மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு வசதியுள்ள ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு அமைதியான ஒரு பூங்கா. அந்த இடத்திலே சத்ய சாய்பாபா அவர்களை அந்த 10 வயதில் நான் அவரை தரிசனம் பார்த்தவன். அந்த மாலை நேரத்திலே மந்தகாசம் கூறக்கூடிய இடத்திலே அவருடைய ஹோய் ராமா ஹோய் ராமா நீ தானுண்ட பெற்றுக்கோ தண்டராமா என்ற அந்த பாடல் 65 ஆண்டுகளுக்கு முன் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அவருடைய சொல்லாடல் காணி காபட்டி என்று சொன்ன அந்த சொல்லும் என் காதிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய மிகப்பெரிய ஒரு சேவை, மக்கள் சேவையே மகேந்திர சேவை. நீ மக்களுக்கு சேவை செய், அது இறைவனுக்கு செய்ய சேவையாகும் என்று சொன்ன அந்த சொல்லாடல் அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தது. அவர்தான் முதலில் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்ற சொல்லுக்கு உதாரணம் அவர்தான். அவர் உருவாக்கிய மருத்துவமனைகளும் அவர் உருவாக்கிய கல்விக்கூடங்களும் ஆன்றோன் சான்றோன் கேட்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளமான ஒரு நிறுவனங்களை, ஒரு கல்வி சாலைகளை, மருத்துவமனைகளை உருவாக்கினார். அப்படிப்பட்டவருடைய புகழ் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக அகிலாண்ட கோடி எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழ் சிகரத்துக்கு மேல் சிகரமாக அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒலிக்கக்கூடிய பரம்பொருளாக அவர் புகழ் ஓங்க வேண்டும். சுரேஷ் கிருஷ்ணா சாரை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் பாதம் தொட்டு வணங்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு படைப்பை அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக அவர் படமாக்கியிருக்கிறார். செவியிலே செந்தேன் மழை,
புவியிலே தேவா அவர்களின் இன்னிசை, அவருடைய பாடல்கள் எல்லாம் மிக பிரமாதமாக செவி குளிரும் சிந்தை மகிழும். அனைவருடைய கேட்ட மகுடியின் நாதம் கேட்டு மயங்கிடும் நாகம் போல் அந்த பாடல் என் மனதை தொட்டது. அவர் கையை கரம் பற்றியது. அப்படிப்பட்டது. என் தம்பி பா விஜய் மிக சிறப்பான பாடலை வசனங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த தயாரிப்பாளர்களை உண்மையிலேயே நான் செய்யவில்லையே என்ற ஏக்கத்துடன் நான் இங்கிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்களுக்கு கடவுள் நிச்சயம் அருள் புரிவார். பாபாவுடைய பாசமும் அன்பும் அரவணைப்பும் உங்களை கவசம் போல் காக்கும். வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.